அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மகர ஜோதியும் மாளிகைப்புறத்து அம்மனும் ஐயப்ப பக்தர்களுக்கு அநேகமாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரியாத மற்றவர்களுக்காக இந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். மகர ஜோதிங்கிறது ஐயப்ப கோயிலில் சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் கடக்கும் நேரத்தில் மகர சங்கிரம பூஜை நடைபெறுகிறது. திருவிதாங்கூர் அரண்மனையிலிருந்து அனுப்பப்படும் நெய் தேங்காய் உடைக்கப்பட்டு ஐயப்ப சாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதன் பின்னர் மீண்டும் ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்துக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்ப சாமி கோயிலின் மேல் சாந்தியும் தந்திரியும் திருவாபரண பெட்டியை மகர ஜோதி அன்று பெற்று அலங்காரம் செய்கின்றனர். பின்னர் நடை திறக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக பூஜை நடக்கின்றது. சில நிமிடங்களில் மகர நட்சத்திரம் வானில் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் போது அனைவரும் சாமியே சரணமையப்பா என்று உற்சாக முழக்கமிடுவது விண்ணை எட்டும். அக்கரகோஷ ஒளியினை ஒட்டி மகர ஜோதியை காட்டுவர். 3 முறை ஜோதி தரிசனம் கிடைக்கும். வாழ்வில் ஒவ்வொருவரும் இதனை ஒரு முறையேனும் கண்டு அனுபவிக்க வேண்டும். ஒரு முறை ராமன் லக்குவனுடன் சபரிமலை காட்டின் வழியே செல்லும் பொழுது சீதையை தேடி சபரி என்ற மூதாட்டியை சந்தித்தார். ராமருக்கு மீது மிகுந்த அன்பு கொண்டு காய்கனிகளை அளிக்கிறாள் சபரி. ராமன் அதை அன்பே ஏற்றுக்கொண்டு காய்கனிகளை வாங்கிக் கொள்கிறார். அவ்விடம் தெய்வீக கலை பொருந்திய ராமர் இளைய தவசியை கண்டு அது பற்றி விசாரிக்க சபரி இவரே தர்மசாஸ்தா என்று கூறுகிறார். ராமர் தவசியிடம் செல்ல தவசியான ஐயப்பன் ராமரை வரவேற்று உபசரிக்கிறார். இந்நிகழ்ச்சி ஒவ்வொரு மகர விளக்கன்றும் சபரிமலையில் கொண்டாடப்படுகிறது. தனது தவத்தை நிறுத்திய ஐயப்பன் தன்னை காண வரும் பக்தர்களுக்கு அன்று திருவருள் பாலிக்கிறார். இந்நாளையே சபரிமலையே மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. அன்று ஐயப்பசாமி மகர ஜோதி வடிவில் காட்சி தந்து திருவருள் பாலிக்கிறார். மாளிகைப்புறத்து அம்மன் ஐயப்பன் கோயிலிலிருந்து 2 நிமிட தூரத்தில் ஒரு குன்றில் மாளிகைப்புறத்து அம்மனை பார்க்கலாம். தேங்காயை உருட்டி சன்னதியை சுற்றி வருவது விசேஷமான சடங்காகும். மகர ஜோதியின் போது திருவாபரண பெட்டி 2 பெட்டகங்களில் மாளிகைப்புறத்து அம்மன் கோயிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்விக்கப்படுகிறது. ஐயப்பனுக்கு செய்யும் விசேஷ பூஜை தினங்களில் மாளிகைப்புறத்து அம்மனுக்கும் விசேஷமாக அலங்காரத்துடன் பூஜை நடைபெற்று வருகிறது. ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மாளிகைப்புறத்து அம்மனுக்கும் மகர ஜோதியையும் கண்டு வழிபட்டு அதன் அருளை பெற்று தன் குடும்பத்துக்கு வந்து அவ்வருளை சேர்ப்பிக்கின்றார்கள். நாமும் அவ்வருளை பெற்று வாழ்வோம். நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.